பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். பீகாரில் நடக்கும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் மீது ராகுல் குற்றம் சாட்டி வருகிறார். வரும் நவம்பர் மாதம் நடக்கவிருக்கும் பீகார் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. எதிர்க்கட்சிகள் அது வாக்காளர் சேர்க்கை அல்ல, நீக்கம் என்று அடாவடியாக பேசி போராட்டத்தில் இறங்கி உள்ளன. வழக்கம் போல் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. SIR பணிக்கு இடைக்கால தடை வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியதை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. இத்தனை ரகளைகளுக்கு நடுவே வாக்காளர் பட்டியல் திருத்த வேலைகள் நேற்றுடன் ஒரு வழியாக முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாடுகள் குறித்து சில முக்கிய விஷயங்களை, குறிப்பாக தமிழக ஊடகங்கள் உங்களிடமிருந்து மூடி மறைத்த விஷயங்களை உங்கள் பார்வைக்கு வெளியிடுகிறோம். வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் தீவிர திருத்தம், சுருக்கமான திருத்தம், சிறப்பு திருத்தம் என்று 3 வகைப்படும். நடப்பு வாக்காளர் பட்டியலில் முழு மாறுதல் தேவை என்பதால் வீடு வீடாக கணக்கெடுப்பு நடத்தி முழுமையான புதிய வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது தீவிர திருத்தம். நடப்பில் உள்ள பட்டியலில் வாக்காளர்களின் கோரிக்கைப்படி சேர்க்கை நீக்கம் செய்யப்படுவது சுருக்கமான திருத்தம். தவறவிட்ட வாக்காளர்கள் வாழும் பகுதிகள், பெரிய அளவிலான பிழைகள், விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்படுவது சிறப்பு திருத்தம். ஒவ்வொரு திருத்தமும் குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளது. சீரமைக்கப்படாத பட்டியலை மறுசீரமைக்க தீவிர திருத்தம், வழக்கமான குறைகளை நீக்க சுருக்கமான திருத்தம், சுருக்க தீவிர முறைகளின் கலவை சிறப்பு திருத்தம். ஆனால் அசாதாரண சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அணுகுமுறைகளை ECI கடைபிடிக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரிவு 21(3) வகை செய்கிறது. அதன்படி 2003 சீரமைக்கப்படாத வாக்காளர் பட்டியலை சீர்திருத்த ECI பீகாரில் செய்யும் SIR திருத்தம் சிறப்பு திருத்தம், தீவிர திருத்தம் என்பது இரண்டும் கலந்த சிறப்பு தீவிர திருத்தம். SIR முறை பீகாருக்கு மட்டுமானதல்ல, நாடு முழுவதும் SIR முறைப்படி வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படும் என்று கடந்த ஜூன் 24 அறிவித்தது ECI. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல்கள் தீவிர திருத்தம் செய்யப்பட்டு 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. 1952 முதல் 56, 1957, 1961, 1965, 1966, 1983 முதல் 84, 1987 முதல் 89, 1992, 1993, 1995, 2002, 2003, 2004 ஆண்டுகள் வரை 13 முறை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் அல்லது பல பகுதிகளிலும் தீவிர திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஒவ்வொரு திருத்த முறையும் அதற்கு முன்பு செய்யப்பட்ட திருத்த முறைகளில் இருந்த குறைகளை நீக்கி பட்டியலை தயாரிக்கும் முன்னேற்றமாக இருந்தது. முக்கியமான விஷயம், 2004 பிறகு 2 தசாப்தங்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதே ஆச்சரியமான செய்தி. நவம்பரில் தேர்தல் நடக்கவிருக்கும் பீகாரில் SIR பணி தொடங்கியுள்ளதை அடாவடியாக எதிர்க்கட்சிகள் பிரச்சனையாக்கி இருக்கின்றன. பட்டியலில் சேர வாக்காளர்கள் தங்கள் தகுதி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற விதியை வாக்காளர்களை நீக்கும் முயற்சி என்று குற்றம் சாட்டுகின்றன எதிர்க்கட்சிகள். விரிவாக அல்லது ஏராளமாக உருவாகியுள்ள புதிய நகர பகுதிகள், கல்வி மற்றும் வாழ்வாதாரம் காரணமான புலம்பெயர்வினால் வாக்காளர்களின் பெயர்கள் முன்பிருந்த இடங்களிலும் இப்போதைய இடங்களிலும் இருக்கின்றன. அதை திருத்த தற்போது அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டும் ஆவணங்களை வைத்து திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிறது ECI. ஒவ்வொரு நபரும் ஒரு வாக்காளராக பதிவு செய்யப்படுவதற்கு முன்பு அவர்களை சரிபார்க்கும் தீவிர முயற்சி அவசியம். எப்போது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு அரசியல் பிரச்சனையானது? இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஏன் இப்போது எதிர்க்கட்சிகள் SIR திருத்தத்தை எதிர்த்து கூச்சலிடுகின்றன என்பது புரியாது. 1980 அசாம் இயக்கம் வரை வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு அரசியலாகவில்லை. அசாமில் ஊடுருவி இருந்த வங்கதேசத்தவர்கள் வாக்காளர்களாக இருப்பதை எதிர்த்துதான் அசாம் மாணவர் இயக்கம் தொடங்கியது. நியாயமான அந்த மாணவர் இயக்கத்தை எதிர்த்தது காங்கிரஸ். அதற்கு என்ன காரணம்? வங்கதேச ஊடுருவிகள் தங்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதுதான். கணிசமான வெளிநாட்டினர் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டிருப்பதாக வடகிழக்கு மாநில முதலமைச்சர்கள் புகார் செய்தனர் என்று கூறுகிறது ECI. இதைத் தொடர்ந்து குறிப்பாக ஊடுருவிகள்
வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை தடுப்பதில் இசிஐ கவனம் செலுத்தியது. வெளிநாட்டினரை சேர்ப்பதை தடுக்கும் பாதுகாப்புகள் குறித்து தீவிர திருத்தம் செய்ய வழிகாட்டுதல்களை வெளியிட தொடங்கியது இசிஐ. அந்த சமயத்தில் தான் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு அரசியலானது. அப்போது முதல் வெளிநாட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க இசிஐ எடுத்த அனைத்து முயற்சியையும் எதிர்க்க தொடங்கியது காங்கிரஸ். அதன் தொடர்ச்சிதான் தற்போது பீகாரில் வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் விசேஷ தீவிர திருத்தத்தை காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்க்க அடிப்படை காரணம். இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அசாம் மாணவர் இயக்கத்துடன் செய்த ஒப்பந்தப்படி மார்ச் 24, 1971 முன் வந்தவர்களுக்கு மட்டுமே குடியுரிமை என்று ஒப்பந்தம் செய்திருந்தது. அந்த ஒப்பந்த அடிப்படையில் 2019 குடியுரிமை பெற 24/3/1971 முன் அசாமில் நுழைந்ததை குடியிருப்பவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று விதித்தது அசாம் அரசாங்கம். அதனால் 19 லட்சத்திற்கும் மேலானோர் குடியுரிமை தகுதி பெறாதவர்கள் என்பது நிரூபணமாகியது. எனவே குடியுரிமை இல்லாத லட்சக்கணக்கானோர் வாக்காளர்களாக பதிவாகி உள்ளார்கள் என்பது வெளிப்படை. குடியுரிமை உள்ளவர்கள் தான் வாக்களிக்க முடியும் என்று கூறுகிறது சட்டம். ஆனால் குடியுரிமை இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்களை எப்படி நீக்குவது என்பது பெரும் பிரச்சனை. அதனால் இசிஐ ஒரு முக்கிய முடிவெடுத்தது. 2003 முன் வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் குடியுரிமை உள்ளவர்கள் என்று கருதப்படுவார்கள் என்பதே அந்த முடிவு. அதை வரவேற்ற பாட்னாவில் உள்ள சாணக்கியா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பைசன் முஸ்தபா குடியுரிமை விதிகளை இசிஐ அமல் செய்வது சரியே, அதற்காக இசிஐ வெளியிட்ட தகுதி ஆவணங்கள் பட்டியல் ஏற்புடையதே என்று கூறியிருக்கிறார். இசிஐயின் நடவடிக்கை குடியுரிமை சட்ட விதிகளை கொண்டு வருவதற்கான மற்றொரு முயற்சியாக எண்ணி வாதிடுவது தவறு என்கிறார் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபாலசாமி. அந்த வாதம் முறையல்ல. தேர்தல்கள் இந்திய குடிமக்களுக்கானவை, வெளிநாட்டினருக்கானவை அல்ல. தேர்தலில் நம் குடிமக்கள் தான் வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய நம்பகமான ஆவணங்களுடன் இசிஐ முயற்சி செய்தால் அதற்கு ஏன் ஆட்சேபனை என்றும் கேட்கிறார் அவர். நடவடிக்கையால் 2 கோடி வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கக்கூடும் என்று அபாண்டம் கூறுகிறது காங்கிரஸ். ஒதுக்கப்பட்ட சமூகங்களை குறிவைத்து வாக்காளர்களை நீக்கும் முயற்சி என்று கூறி திமுக உட்பட 9 எதிர்க்கட்சிகள் எஸ்ஐஆர் முறை மீது சேற்றை வாரி வீசுகின்றன. பீகாரில் எதிர்க்கட்சிகள் நடத்திய பந்துக்கு தலைமை ஏற்ற ராகுல், எஸ்ஐஆர் என்பது வாக்குகளை திருடும் முயற்சி, அது வாக்கு பந்தி தந்திரம், இசிஐ அச்சுறுத்தி வாக்காளர் அடக்குமுறையை உருவாக்குகிறது பாஜக என்று விஷம் கக்கினார் ராகுல். எஸ்ஐஆர் ஆபத்தானது, அது மறைமுக என்ஆர்சி என்று கூறினார் மம்தா பானர்ஜி. ஏழைகள், புலம்பெயர்ந்தோர், சிறுபான்மையினர், தலித்துகளை அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அநியாயமாக ஒதுக்கும் செயல் என்று எஸ்ஐஆரை குறை கூறி காங்கிரஸ், டிஎம்சி, என்சிபி, எஸ்பிஐ, சிபிஐ, சிபிஐஎம், சிபிஐஎம்எல், திமுக முதலான கட்சிகள் அனைத்தும் இணைந்து உச்சநீதிமன்றத்தில் கூட்டு மனு தாக்கல் செய்தன. மனுவில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்று அவர்களால் கூற முடியவில்லை. போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை எஸ்ஐஆர் கணக்கெடுப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மட்டுமே கோரின எதிர்க்கட்சிகள். எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு இடைக்கால தடை வழங்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டுகளை பட்டியலில் சேர்க்க சொல்லுபடியாகும் ஆவணங்களாக கருத்தில் கொள்ளுமாறு இசிஐயிடம் கேட்டுக்கொண்டது. எனவே எஸ்ஐஆர் திருத்தம் ஏற்கக்கூடியதே என்பதை எதிர்க்கட்சிகள் கூட மறுக்க முடியாத நிலையில் அதில் என்ன மாறுதல் தேவை என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் எஸ்ஐஆர் திருத்தம் அவசியம் என்பதில் சந்தேகமே இல்லை. எஸ்ஐஆர் முறை அவசியம் என்பதை மறுக்க முடியாத எதிர்க்கட்சிகள் அது பற்றி அபாண்டம் பேசுவதும் அதை கண்மூடித்தனமாக எதிர்ப்பதும் ஏன்? பீகார் தேர்தலில் பாஜக அணிதான் வெற்றி பெறும் என்ற சூழல் இருப்பதாக கணிப்புகள் வந்திருக்கும் நிலையில் தாங்கள் தோற்று போனால் அதற்கு எஸ்ஐஆர் முறைதான் காரணம் என்று பொய்க்காரணம் கூறவே இந்த நேர்மையற்ற எதிர்ப்பு. வாக்காளர் பட்டியலில் சேர்க்க ஆதார் அட்டையை தகுதி உள்ள ஆவணமாக சேர்க்க வேண்டும் என்று இப்போது கோரும் எதிர்க்கட்சிகள் 2019 வாக்காளர் பட்டியலை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் என்று இசிஐ கொண்டு வந்த விதியை 2021 கடுமையாக எதிர்த்தன. இதிலிருந்தே அவர்களின் எஸ்ஐஆர் எதிர்ப்பு நாணயமானதல்ல என்பது வெளிப்படை. எஸ்ஐஆர் முறை தேவையில்லை என்று கூற முடியாத எதிர்க்கட்சிகள் இசிஐயின் சரியான நடவடிக்கையை எதிர்த்து விளம்பரத்துக்காகவே அடாவடியாக வழக்கு தொடுத்திருக்கின்றன. நல்ல வேளையாக உச்சநீதிமன்றம் எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு தடை விதிக்கவில்லை. ஜூன் 24 அறிவிக்கப்பட்டு தொடங்கிய எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு மக்களிடையே வரவேற்பு இருக்கிறது என்று தெரிகிறது. 15 நாட்களிலேயே ஜூலை 11 வரை 7.89 கோடி வாக்காளர்களில் 5.87 கோடி வாக்காளர்கள், அதாவது 76% தங்கள் வாக்காளர் பதிவு படிவங்களை இசிஐ சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது இசிஐ. எஸ்ஐஆர் பதிவு செய்ய இறுதி நாளான 25/7/2025 பெரும்பாலானவர்கள் தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து விடுவார்கள் என்று தோன்றுகிறது.
வருகிறது. எனவே எஸ்ஐஆர் திருத்தத்தை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளின் கூச்சல் நியாயமற்ற கோஷமே. இறுதியாக எஸ்ஐஆர் இறுதி நாள் முடிந்தாலும் அத்துடன் வாக்காளர் பதிவு நின்று விடாது. தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியலை திருத்த இசிஐயின் விதிகள் உதவுகின்றன. எஸ்ஐஆர் மூலம் பெரும்பான்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்பது நேர்மையற்ற அபாண்டம். தகுதி உள்ள வாக்காளர்கள் யாரும் நீக்கப்பட மாட்டார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. தகுதி இல்லாதவர்களை நீக்குவது சட்டப்படியும் ஜனநாயக முறைப்படியும் சரி என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு பகுதியிலும் வாக்காளர் பட்டியலில் அனைத்து வாக்காளர்களும் இருக்கிறார்களா என்பதை சரிபார்த்து பட்டியலில் இல்லாத வாக்காளர்களை சேர்ப்பது 1980 முதல் 90கள் வரை வாக்காளர்களை கட்சிகள் தொடர்பு கொள்ளும் முறையாக இருந்திருக்கிறது. அந்த முறையை அரசியல் கட்சிகள் மீண்டும் நடைமுறைப்படுத்தினால் இசிஐக்கு எதிராக அபாண்டம் கூறவோ நீதிமன்றம் செல்லவோ அவசியம் இருக்காது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.